ماما يقول لك في مدخل عدل اخذ الشقاله ودها المستشفى. ஒரு நியாயம் வேணாமாடா, இருந்தாலும் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்கள் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மூலம் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். ஆரம்பமும் முடிவும் மொத்தமாகவே மாறிப்போச்சு. இதோ 2400 தினாருக்கு டிமிக்கு கொடுத்த 2 பேரையும் நீதிமன்றம் உடனடியாக பிடித்து வர உத்தரவு. பணம் கொடுத்தே ஆகணும். சம்பள பிரச்சனைக்கு தீர்வு என்ன? விஐபி லான்ச்னா விஐபி தான், லெக்ஸஸ். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். சேலரி ரீஃபார்ம் ஸ்பார்க்ஸ். குவைத்தில் முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான சில பெரும்புள்ளிகள் தங்களுடைய கவலைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. சம்பள பிரச்சனை குவைத்தி குடிமக்கள், அதாவது ஊழியர்கள் என்ற ரீதியில் குவைத்தி ஊழியர்கள், குவைத்திகள் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த வேலை பார்க்குறவங்களுக்கான சம்பள உயர்வு, விலைவாசிகள் அதிகரித்ததால் சம்பள உயர்வுகளை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கான சரியான ஊதியங்களையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான போனஸ்களையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் பலருமே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அராப் டைம்ஸில் வெளியாகிய தகவல். உண்மையிலேயே அப்போ குவைத்தி வேலை பார்க்குறவங்க ஊழியர்கள் என்ன, நம்மெல்லாம் யாருப்பா? குவைத்தை பொறுத்த வரையில் குவைத்திகள் அப்படின்ற ஒருத்தர்களுக்கு ஒரு சட்டமும், வெளிநாட்டவர்கள் அப்படின்றவங்களுக்கு ஒரு சட்டமும் இன்னமும் இருக்குது. தொழிலாளர்கள் என்ற ரீதியில் ஒற்றுமையான தொழிலாளர்களாக இன்னும் சட்டம் உருவாகலை அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக கவலையாக தான் இருக்குது. பாருங்க, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை, நம்மளுக்கு நாம் மட்டும்தான். என்ன இந்த வீடியோட லாஜிக்? என்ன நடந்துச்சு? பனிப்பெண்ணை போட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறது பாபா மத்பக்கில். ஏணியை வச்சு அதை தொடங்க இதை தொடங்க மேலே ஏறி தொடங்க அப்படின்னு தொடச்சிக்கிட்டே இருக்கிறாரு. சடனாக பனிப்பெண் கீழே அப்படியோ விழுந்துட்டாங்க. விழுந்து இடுப்படிப்பட விழுந்து கீழே கிடக்குறாங்க. மாமா வராங்க, இன்னொரு பாபாவும் வராரு. அதுதான் சொன்னது தானே, கம்பெனி வச்சு துடைக்கலான்னு. கம்பெனியா? அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோட ட்விஸ்டே இருக்குது. فلها بارك. ماما يقول لك في مدخل عدل ابلش. ليش طايحة شغالة؟ ايش فيها طايحة؟ ايش شو فيها؟ مسوي انت؟ ليش طايحه شغاله؟ ما بيها تنظف المدخنه. أنا قالت لك تجيب لي شركة تنظف المدخل. يتم شوي وهو اي توفر دوم مخصبقنا انت، عاجبك كذي شغاله طاحت بغت تنكسر، تقع الشركه يا اخي ينظفوا لك المدخنه. إلا شغالتي مرضى عليك قومي مام. ابشري ما الحين راح اجيب لك شركه مختصه بتنظيف المدعم، اخذ الشغاله ودها المستشفى زين كذي ابلش على عمرك. صارت شركة المنارة الحين بينظفوا لك مدخنة المطبخ. يلا لا تزعل علينا الحجية، يلا نظفوا لي المدخنة. يلا تعالوا نظفوا لي المطبخ. ابيكم تنظفونه تخلونه يلقلق. يلا وروني شغل. ينظفون المدخنه بكل دقه مختص. என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு மாதிரியா இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டதால் ஒரு சிலராவது பயப்படுவாங்க இல்லையா? ஆமாண்டா, படியில் ஏறும்போது ஏணியில் ஏறும்போது விழுந்து காலை கையை இடுப்பு உடச்சிக்கிட்டாங்கன்னா அப்புறம் பிள்ளைங்களை யார் பார்க்குறது, யார் சமைக்கிறது, பேசாமல் கம்பெனியை கூப்பிட்டே சுத்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு சில புத்திஜீவிகள் சிந்திப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்காத மாமா பாபா தொடர்ந்தும் நம்மளே தான் சவாடிப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் ஒரு லாஜிக் இருக்குதா இல்லையா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2400 தினார். இந்த 2400 தினாரை ஒரு வெளிநாட்டவரிடமிருந்து 2 பாபாக்கள் ஆட்டையை போட்டாங்க. ஆனால் வம்ட் மூலமாக 10, 300, 390, அதுக்கப்புறமா 1000 வாங்கியிருக்காங்க ஒட்டக பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லி. ஆனால் இதில் நல்ல ஒரு லாஜிக் என்ன தெரியுமா? நீதிமன்றம் உடனடியாக 2 பெதுன் பாபாக்களையும் பிடித்து வர சொல்லி உத்தரவிட்டுருக்கிறாங்க. நிறைய பேர் குவைத்திகளோட கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்க. அதுலேயும் நிறைய பேர் இந்த அக்காம அடிக்கிறதுக்காக பணம் கொடுக்குறீங்க. சில சமயத்தில் உங்களால் முடியும், நேரடியாக போய் பக்கத்துலேயே காசு கொடுக்க முடியும். ஆனால் அப்படி இருந்தும் முடிந்த வரைக்கும், இது உங்களுக்கு நான் பர்சனலாக தரக்கூடிய அட்வைஸ், பாபா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குல்ல, சரி லிங்கில் நான் அனுப்பி விட்றேன், இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள், நான் பேங்க்கில் போட்டு விட்றேன், எனக்கு வரக்கூடிய நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே சிடிஎம் மெஷினில் போயிட்டு கூட அவங்களுடைய அக்கௌண்ட்டை டைப் பண்ணி, அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி காசை டெபாசிட் பண்ண முடியும் மெஷின்களில். அப்படி இல்லையா, பாபா லிங்க் கொண்டு அனுப்புங்க பாபா அப்படின்னு சொல்லி யாராவது விசுவாசமான தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த லிங்க் காசு அனுப்பினதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது பக்காவான ஒரு ஆதாரம்.
பாருங்கள், இந்த 2400 தினாரை வாம்ட்டு மூலமாக வாங்கி ஏமாற்றிருக்கிறாங்க. ஒட்டகம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டெமிக்கு கொடுத்துக்கிட்டே தெரிஞ்சிருக்காங்க. காசு கேட்டால் கொடுக்கல. அதுக்கப்புறமா அந்த நபர் ஜஹராவில் உள்ள காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அது நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்ற உத்தரவு என்னென்னா, உடனே அந்த 2 பேரையும் செவியில் பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு வந்து உடனே பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆதாரத்தோடு நீங்கள் இவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அக்காம அடிக்க கொடுத்தேன்னு சொல்லாமலே வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சரி இவங்கள்ட்ட நாங்கள் இப்படி தான் காசு கொஞ்சம் கேட்டார், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொன்னார், ஏதாவது ஒரு கேஸை போட்டு பயப்புள்ளே மடக்கிடலாம். ஆதாரம் இருக்கும்போது நீங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை. இவங்க இப்படி டிமிக்கு கொடுத்து ஏமாத்துறாங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் அனுப்புங்க, அதுவே போதும். ஏமாற்ற நினைக்கிறாங்க, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அக்காமாவை கேன்சல் பண்ண போகிறேன்றாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அனுப்பினாலே போதும். பயப்புள்ளைங்க பயந்துருவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இதோ பாருங்கள், புதுசாக நம்ம அந்த மாற்றி கொண்டு வந்த வண்டி அன்றைக்கி பதம் பார்த்துட்டு போயிட்டானுங்க இல்லையா. மறுபடியும் கடைசியில் வண்டியில் இருந்து எல்லாத்தையும் மறுபடியும் இழுத்து பூட்டி எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. சீன் இது தான், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ டெலிவரி வண்டி ஒன்று நிற்கிது எங்கள் வீட்டு முன்னாடி. இப்படி தான் நானும் மாமாவை ஏற்றுறதுக்காக வீல் சேரில் நிறுத்தி வச்சுருந்தேன். அந்த பக்கம் இருக்கிற அந்த வண்டி தான் ரிவர்ஸில் இப்போ முன்னாடி மூஞ்ச காட்டி நிற்குது. அதே பிளாக் வண்டி ரிவர்ஸில் வந்து தான் அடித்தான். ரிவர்ஸில் வந்தார், பெருசாக அடியில் சும்மா லைட்டாக உராஞ்சினது தான். என்ன பண்ணுறது, இனி கம்பெனி வண்டி இருந்ததால் போலீஸ் போக வேண்டியது ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் டெலிவரி ஓட்டுநர்களுக்கு இது நல்ல ஒரு பாடம். இப்படி தான் நிறுத்தி வச்சுட்டு போகிறாங்க நிறைய பேர். கடைசியில் வண்டியை யாராவது சிலும்பி விட்டுட்டு போனாலும் தெரியாது. ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இதோ கடைசியில் 2வது 3வது வாட்டியாகவும் வண்டியை சுத்தம் பண்ணி பொருட்கள்லாம் எடுத்து மாற்றி இன்னொரு வண்டிக்கு மாற்றி அடிக்கிறானுங்கப்பா. அதால் தயவு செய்து இந்த வண்டிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணாத அளவுக்கு டிரைவர்களுக்கு சேஃப்டி அது கேட்டால் போல் நடந்துக்கோங்க. அதே மாதிரி மற்ற லான்ச்சுகள் எப்படின்றது தெரியலை. டிரைவர்கள் நீங்கள் எந்தெந்த லான்ச்சுகளுக்கு போயிருக்கீங்க, ஒவ்வொரு கேரேஜுகளுக்கு சர்வீஸுக்கு போயிருப்பீங்க, அந்த இடங்களில் எந்த மாதிரி இருந்துச்சு லான்ச் அப்படின்றத சொல்லுங்கள். ஆனால் நான் லெக்ஸஸுக்கு போவேன். லெக்ஸஸில் வேறு லெவல் சாப்பாடு, ட்ரிங்க்ஸ், அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஃப்ரீ ஏரியா, வேறு லெவல்ப்பா. خذيت أغراضك كلها في هذا 3 أكياس كلها من الأغراضك. خذيت الحين أعطوا سيارة قاعد يمشي على الطريق. شلبات اليوم بالليل تستلمونه ولا؟ إن شاء الله ربع ساعة، يمكن نص ساعة راح يوصل. خلاص أنا أجيلك بعدها بيوم أحسن عشان تكون أنت الحين، لأن هذا نفرات كيا هونداي لأنه يشوف داخل هذا الرينج ماركت داخل الكويت كله شوي يسوي زياده، هو لازم يسوي زياده. اي عشان كذي كيا الحين صار سعر كم؟ لو اوبشن 7000 8000. اي صح. زين بس انا يشتري 7000 8000 لو اوبشن احسن من انا يشتري تشاينا فول اوبشن بس بعدين مشاكل. عرفت بابا؟ صح. جابان الحين انا مثلا انا اتذكر انا يشتري حق ماما مال انا تويوتا اوريون. اي لان كامري كان بس 4 سلندر. أي. قبل اولد بس 4 سلندر، بعدين هو يكنسل 6 سلندر كامري، هو يسوي اوريون. اي اوريون 6 سلندر. كم انا اشتري سياره حق ماما مال انا 6000. ايوه الحين 6000 كامري، بعدين هو يسوي ستوب ديسكونتينيو، هو يرد مره ثانيه كامري 4 سلندر 6 سلندر. الحين 6 سلندر كامري كم؟ 8000. 8000 صح صح. 2000 زياده. اي صح.
زين واجد 2000. حط له الحين مشكله اسمبل كلها تشاينا. وشنو ترى تدري الحين في واجد سيارات تويوتا ما أي. يجي من جابان. اي كلها من تشاينا. لا يجي من مصر، اي من ايجيبشن، اي وفي من استراليا، اي وفي من تشاينا. ثلاثة أي. مكان. صح. تدري في مصر هم بعد في سيارات تويوتا. فهذا لا مشكله الحين. ما تشوف فيه. سامسونج الحين أي. تلفزيون حط سامسونج له من وين يجي؟ سامسونج، حط له ايفون كلها. اي سامسونج من وين يجي؟ سامسونج تليفون من وين يجي؟ يجي من مصر. مصر اي. الو اي इधर कर या ओके भाई शुक्रिया।